உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. அதிமுகவில் போட்டியிட முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு சீட் மறுப்பு. சென்னையில் பிரதமர் தலைமையில் நடைபெறும் பாஜக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலைக்கு அழைப்பு போன்ற சில முக்கிய செய்திகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு அதிமுக சார்பில் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த 1988ஆம் ஆண்டு சென்னையில் தனக்கு ஏற்பட்ட சிறு விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உதவியதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் சபாநாயகரும் அதிமுக எம்எல்ஏவுமான தனபாலுக்கு சீட் வழங்கப்படவில்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் இந்த முறை அவிநாசி தனித்தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதால் தனபால் கடும் அதிருப்தியில் உள்ளார். இந்த தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறங்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு எதிராக 18 எம்எல்ஏக்களை போர்க்கொடி தூக்கிய போது சபாநாயகர் பொறுப்பில் இருந்த தான் எதிர்ப்பாளர்களை பேரவையில் இருந்து தகுதி நீக்கம் செய்து அதிமுக ஆட்சியை காப்பாற்றியதாகவும் இப்படி பல சந்தர்ப்பங்களில் கட்சிக்கு உதவியதாக இருந்து காப்பாற்றிய தனக்கு கட்சியில் மரியாதை இல்லை என்றும் தனபால் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். அதிமுகவிற்கு உழைத்த தனது தந்தைக்கு கட்சியில் மரியாதை இல்லை என்றும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது யாரும் நேரில் வந்து பார்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கடந்த மாதம் தாவேகாவில் இணைந்துள்ளார். இந்நிலையில் தனபால் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் ஜெயலலிதாவுடன் இருந்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். அதில் 1988ஆம் ஆண்டு சென்னையில் தனக்கு ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு கால் முறிவு ஏற்பட்டது என்றும் விவரம் அறிந்த மாண்புமிகு அம்மா உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து தனக்கு முதலுதவி அளிக்க ஏற்பாடு செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் என்பதையும் நினைவு கொண்டுள்ளார். அம்மாவின் நினைவில் என்றும் தனபால் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி நடத்தும் ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய சில தினங்களே உள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் நீடித்து வருகிறது. பாஜக போட்டியிட உள்ள 27 தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வில் ஏதேனும் பிரச்சினைகள் இருக்கிறதா என்பது பற்றி ஆராய மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்து சென்றார். அப்போது ஒரு உத்தேச பட்டியலை தயார் செய்து அவர் டெல்லிக்கு எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. டெல்லியில் இந்த பட்டியல் ஆழமாக பரிசீலிக்கப்பட்டு இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதை எடுத்துக்கொண்டு பியூஷ் கோயல் வெள்ளிக்கிழமை சென்னை வர இருப்பதாகவும் இதனால் வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் புதுச்சேரியில் தேசிய கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்துவிட்டு சென்னை திரும்பும் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மையக்குழு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. சென்னையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையை மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட கட்சி மேலிடம் வலியுறுத்துவதாகவும் ஆனால் அவர் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன், விஜயதாரணி, எல் முருகன் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது. கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மயிலாப்பூரில் தமிழிசையும் கோவை வடக்கில் வானதியும் போட்டியிடுகிறார்கள். மத்திய அமைச்சராக இருக்கும் எல் முருகன் அவிநாசி தொகுதியில் களமிறங்குகிறார். இதேபோல் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து நீண்ட காலம் காத்திருந்த விஜயதாரணிக்கு விளவங்கோடு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயர் இடம்பெறவில்லை. ஆவடி தொகுதியில் ராஜசிம்ம மகேந்திரா, திருவண்ணாமலையில் ஏழுமலை, ஊட்டியில் ரோஜராஜன், குளச்சலில் சிவகுமார், பத்மநாபபுரத்தில் ரமேஷ், திருச்செந்தூரில் KR-M ராதாகிருஷ்ணன், நாகர்கோவிலில் MR காந்தி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கேரளாவில் குடும்ப நல ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என ஆளும் இடது முன்னணி தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இதனை வெளியிட்டுள்ளார். மாநிலத்தின் ஏழ்மையை முற்றிலும் ஒழிக்க குடும்ப நல ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 5 லட்சம் ஏழை குடும்பங்கள் வறுமை நிலையில் இருந்து மீள வழிபிறக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களுக்கு முறையாக மருத்துவ வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பழங்குடியின மக்கள் மற்றும் மீனவர்கள் போன்ற வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் நலன்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். மாணவர்கள் படித்து முடித்தவுடன் வேலைக்கு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். வேலைவாய்ப்பு தொடர்பான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் விரிவுபடுத்தப்படும். பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். பெண்களின் பங்களிப்பு 50% உயர்த்தப்படும் என்பன போன்ற பல்வேறு திட்டங்கள் இடது ஜனநாயக முன்னணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவார் என மிகவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியா வலிமையோடும் பிரம்மாண்டத்துடனும் ஒரு தெளிவான நோக்கத்துடனும் முன்னேறி வருகிறது. அதேவேளை சுயநலம் மட்டும் நோக்கமாக கொண்ட திமுக அரசால் தமிழகம் பின்தள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஒரு கட்சி தொண்டனாக வரவிருக்கும் பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 இடங்களை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் நமது வெற்றி வேட்பாளரான பாஜக மற்றும் பிற தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் அனைவருக்கும் தோளோடு தோள் நின்று தேர்தல் பிரச்சாரம் செய்வேன் என்றும் அண்ணாமலை தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தினத்தன்று தினக்கூலிகள், தற்காலிக பணியாளர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 135(b) படி எந்த ஒரு வணிகம், வர்த்தகம், தொழில்துறை நிறுவனம் அல்லது வேறு ஏதேனும் அமைப்பில் பணிபுரிபவர்களின் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக எந்த பிடித்தமும் செய்யப்படாது. இந்த விதிகளை மீறும் எந்த ஒரு உரிமையாளரும் அபராதத்துக்கு உள்ளாவார் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் இதை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த அறிவிப்பு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுக்கும் 8 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுரா ஆகிய 6 மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறாதது குறித்த கேள்விக்கு இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜகவின் அகில இந்திய தலைமை 27 தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது என்றும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் எம்எல்ஏக்களுக்கும் இணை அமைச்சர்களுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய தலைமை சொல்வதை தாங்கள் பின்பற்றுவோம் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.